ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கோட வீடியோ என்னவா இருக்க போகுதுன்னா, நான் ரொம்ப நாளாக ஒரு சாக்லேட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதை ட்ரை பண்ணணும் ரொம்ப ஃபேமஸான சாக்லேட்ஸ் தான். ஃபைனலாக எனக்கு அந்த சாக்லேட் கிடச்சிச்சு. ஸோ 2 ஃப்ளேவர்ஸ் கிடச்சிருக்கு. அந்த சாக்லேட் வேறு எதுவும் இல்லை, மிஸ்டர் பீஸ்டோட ஃபீஸ்டிவல்ஸ். ஸோ இந்த சாக்லேட் தான் நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். மிஸ்டர் பீஸ்ட் வந்துட்டு எவ்வளோ ஃபேமஸான யூடியூபர்னு. அவங்க ஒரு பிராண்ட், அவங்களோட ஓன் பிராண்டான மிஸ்டர் பீஸ்ட் ஃபீஸ்டிவல்ஸ் சாக்லேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணணும்னு யோசிச்சேன், யாரும் கொண்டு வரதுக்கு இல்லை. இப்போ தான் எனக்கு கிடைச்சிச்சு இந்த சாக்லேட். ஸோ இதில் 2 ஃப்ளேவர்ஸ் நான் வாங்கியிருக்கேன், மில்க் சாக்லேட் அண்ட் க்ரன்ச். ஸோ பொதுவாக எனக்கு பிளெயின் சாக்லேட்ஸ்னால் பிடிக்காது. அதாவது ஜஸ்ட் பார் அப்படின்னா அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது சாப்பிட்றது. பட் வித் நட்ஸ் ஆர் க்ரன்ச், இந்த ரைஸ் பஃப் வேஃபர் அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதுதான் என்னோட ஃபேவரட் இப்போ வரைக்கும். பட் நான் இதை டேஸ்ட் பண்ண பிறகு எது ஃபேவரட்டாக இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, லெட்ஸ் ட்ரை. ஸோ எது ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம்? ஃபேவரட்டை லாஸ்ட்டில் வச்சுட்டு இதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஓகே, என் பசங்க நான் அவங்க இல்லாமல் ட்ரை பண்ணுறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னை திட்ட போகிறாங்க. ஓகே, ஸோ ஷேர் ஃபர்ஸ்ட். பாருங்க, உடஞ்சிச்சு, ரொம்பவே உடஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பார் வந்துட்டு ஷேர். ஸோ இது ஷேர் பண்ணணும்னு போட்டிருக்கு, ஆனால் நம்மக்கிட்டே போய் ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ நம்மளே இப்போ சாப்பிட போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இதோட ஸோ வேவியாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா டிசைன். யூஸ்வலாக நம்ம வந்துட்டு ஸ்கொயர் ஷேப் இல்லைன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். லைக் அதோட டெக்ஸ்டரே வந்துட்டு வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். இதை அப்படியே வச்சிடலாம். ஓகே, ஐ எம் நவ் கோன் ட்ரை திஸ். ஷேரில் இருக்கிற ஒரு பாதி. Nice. டார்க் சாக்லேட் பிடிக்கிறவங்களுக்கு ஐ திங்க் இது நல்லா இருக்கும்னு நினைக்கலாம். பட் எனக்கு டார்க் சாக்லேட் பிடிக்காது. ஐ லைக் மில்க் சாக்லேட். இஸ் ரியலி குட். டெய்ரி மில்க் சாப்டர் ஃபீல் தான் இருக்குது. நான் என்ன யோசனை, ஒரு யூடியூபர் ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்குமா, அப் டு த மார்க் இருக்குமான்னு யோசிச்சேன். பட் இட்ஸ் ரியலி நைஸ். டெய்ரி மில்க் சாப்டர் ஃபீலே வருது எனக்கு. ஸோ நவ் லெட்ஸ் ட்ரை க்ரன்ச். இதுவும் ரொம்ப உடஞ்சி போச்சு. ஸோ இதுலேயுமே ஃபர்ஸ்ட் பார் வந்துட்டு ஷேர் தான். ஐ டோன்ட் திங்க் யூ கேன் சி பிகாஸ் ரொம்பவே உடஞ்சி போயிருக்குது. இங்கே பாருங்க, பீசஸாக இருக்குது. பட் ஸ்டில் படிக்கலாம்னு நினைக்கிறேன். ஷேர். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு அந்த க்ரன்ச் வந்துட்டு ரைஸ் பஃப்ஸ் எல்லாம் இங்கே தெரியுதா கிளீனா? ஓகே, ஸோ நம்ம இதை ட்ரை பண்ண போகிறப்போ வெரி க்ரன்ச்சி. ஸோ மில்க் சாக்லேட் எப்படி இருக்குதோ அதே டேஸ்ட் தான். ஜஸ்ட் தட் கிரன்ச்சீஸ் ஆட் பண்ணியிருக்கனால அந்த எவ்ரி பைட் ஹேஸ் அ வெரி குட் கிரன்ச். அந்த சவுண்ட் கூட கேட்குது பாருங்க. ஸோ யா, டோட்டலி எனக்கு பிடிச்சிருச்சு சாக்லேட். குட். ஸோ ஆன் தி ஹோல் சாக்லேட் இட்ஸ் ரியலி குட். எனக்கு ரொம்பவே டெய்ரி மில்கோட டேஸ்ட்க்கு சிமிலராக தான் இருக்குன்னு தோணுது. ஐ நோ வேற யாருக்காவது டிஃப்ரெண்டாக இருக்கான்னு தெரியல. பட் ஐ ஃபீல் திஸ் டெய்ரி மில்க் மாதிரி தான் இருக்குது. ஃபைனலாக எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, ட்ரை பண்ணணும், இந்த சாக்லேட் ட்ரை பண்ணணும் அப்படின்னு. ட்ரை பண்ணிட்டேன் ஃபைனல் ஆகிட்டு. இன்னும் வாங்க வேணான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் வரும்போது ப்ளீஸ் வாங்கிட்டு வாங்க. இட்ஸ் நைஸ் டு ஈட். ஐ சேவ் திஸ் ஃபார் மை சில்ட்ரன். இல்லைன்னா அவங்க வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த சாக்லேட் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சிச்சு, like I said. Yeah, that's it for today's video, guys. I'll see you in another video. Until then, bye bye.